நாள் 7 எது என்னால் முடிஞ்சது காலையில் எழுந்து பல் தொலைக்கிட்டு அப்படியே ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்காக பீச்சுக்கு போயாச்சு. போன தடவை இந்த 2.4 கிலோமீட்டர் ஓட்டத்தை ஜஸ்ட் ஒரு 13 மினிட்ஸ்லேயே முடிச்சாச்சு. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 13 நிமிஷத்தில் முடிக்க முடியல. கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டத்தை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட ஆரம்பித்தேன். ஏன்னா நம்ம போன தடவை விட டவுன் ஆகிடக்கூடாது, அப்டேட் தான் ஆகணுமே தவிர டவுன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நிமிஷத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் 58 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. அப்படியே அங்கே இருந்த உடற்பயிற்சி உபகரணங்களாம் உபயோகிச்சுட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 புல்லப்ஸ் எடுத்திருப்பேன். அப்படியே அங்கிருந்து கிளம்பி நாளைக்கு வர தீபாவளி, அதனால இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பாதாம் பயிர் ஊற வச்சிருந்து அதை சாப்பிட்டுட்டு நான் ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சேனா 20 புஷ்அப்ஸ் எடுத்து கட்டியும் அப்படியே வந்து டொமாலு கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் ஒரே நல்ல ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்றது. அப்படியே ஒரு குளியலை போட்டு 4 தோசையை வாயில போயிட்டு இன்னைக்கு நம்ம டிராவலுக்காக மணி சேர்த்து வைக்க போறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு லாகிங் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஆர்டர் வரல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஒரு 11 நிமிஷத்துக்காக தான் ஆர்டர் வரவே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கிளம்பி போயாச்சு. ஒரு 3:30 மணி வரைக்கும் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊர்லேருந்து மம்மி வராங்க. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீபாவளி அல்லவா, அதனால முறுக்கு சுடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெடிலாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பொருள்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்றதுனால மம்மி அப்படியே ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொருள் எல்லாம் பரப்பி வச்சு பார்க்கக்குள்ள என்னன்னு தெரியல ஒரு ஹாப்பினஸ்பா. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் மம்மி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போயிட்டு இருக்காங்க, லட்டு வரும்னு சொல்லிட்டு. அந்த லட்டு ஃபைனலி வந்துருச்சு டூட். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் நான் மட்டும் உங்களை விட்டு தனியாக சட்ட வயிறு வலிக்கும் அல்லவா. சரி மதியானம் சாப்பிடலான்னு பார்த்தாக்கா இன்னைக்கு ஞாத்திக்கும் போதும் ரேஷன்கள் அரிசி போடுறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேஷன்களை போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 தான் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சே சாப்பிட்டேன். தக்காளி சாதம் தான். அப்படியே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு ஆகி நம்ம வேலைக்கு கிளம்பிட்டோம். நாளைக்கு வர தீபாவளி அங்கங்கே புசுக்கு வெடிலாம் வர விட்டுட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான், அதனால உங்களுக்கு 2 நாள் டிலேவாக தான் வரும். ஒரு 10:40 லாக் அவுட் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 தோசையை சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சா, சரி ஒரு 3 தோசை மட்டும் வாயில போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு அப்படியே தூக்கத்தை போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம ஒர்க் போய் நம்ம டிராவலுக்காக எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1221 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். 8 hours 8 minutes வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகிங்ல இருந்திருக்கும். சரி டியூட், இதோட இன்னைக்கான நம்ம டேவை முடிச்சுப்போம். இன்னைக்கான நமக்கான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 6 தரலாம். அம்புட்டு தான். சரி நாளை பார்ப்போமா? பபாய்.